ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கான கார்த்தி ரேவதி சீரியலில் என்ன நடக்க போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். பாட்டியை தான் காட்டுறாங்க. பாட்டி நம்ம ராஜராஜனுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பாட்டி வந்து ரொம்பவே பதட்டத்தோட ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. வந்ததுமே நம்ம சாமுண்டீஸ்வரி என்ன பண்ணுறாங்க, எதுக்காக நீங்கள் இங்கே வந்தீங்க, நீங்கள்லாம் என் புருஷனை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுமையான வார்த்தையில் திட்டுறாங்க. ஆனால் நம்ம ரேவதி என்ன சொல்கிறாங்கன்னா, பாட்டி வந்து அப்பாவை பார்க்க விடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து கோவமாக பேசுகிறாங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பக்கம் நம்ம கார்த்தி வந்து நம்ம மீனாட்சி அம்மாவை கூட்டிகிட்டு வந்து நிரூபிக்கிறாங்க. ஆனாலுமே நம்ம சாமுண்டீஸ்வரி அவங்கள நம்பவே இல்லை. ஆனால் நம்ம கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, நீ இவ்வளோ தூரம் என் குடும்பத்துக்கு என் பொண்ணோட வாழ்க்கையை நீ காப்பாற்றி கொடுத்துருக்க, அதனால உனக்கு நாங்கள் நன்றி உள்ளவங்களாம் வந்து கடைசி வரைக்கும் என் குடும்பமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமுண்டீஸ்வரி வந்து நம்ம கார்த்திகிட்ட சொல்கிறாங்களா. அப்போ நம்ம ராஜராஜன் வந்து இந்த மாதிரி வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்க நிலைமையிலையும் இந்த மாதிரி வந்து நம்ம சாமுண்டீஸ்வரி கொஞ்சம் கூட உணர்ச்சியே இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க. மயில ரோகிணியை சொல்கிறாங்க, உண்மை என்னைக்கா இருந்தாலும் வெளியே வரதான் போகுது. இப்போ எப்படி வந்து அந்த மருது மாட்டினானோ அதே போல் இந்த சித்தியும் வந்து மாட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் இந்த பக்கம் கார்த்தியை பார்த்து நம்ம சந்திரா நினைக்கிறாங்க, என்னடா எப்பவுமே வந்து நீயே வந்து எல்லா இடத்துலையும் முன்னாடி நிற்க மாட்ட, இன்னைக்கு என்னோட நேரம் உனக்கு சாதகமாக எங்கள் அக்கா நீ என்ன சொன்னாலும் நம்ப மாட்டா பற்றியா, இது தாண்டா எனக்கான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா உன்னால் என்னை எதையுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம வந்து நம்ம ராஜராஜனை நினச்சி அழுதுகிட்டே இருக்காங்க. இது எல்லாமே என்னால் தான், நான் மட்டும் மாமா கத்தி வச்சிருக்கத நான் சொல்லியிருந்தேன்னா இன்னைக்கு இந்த அளவுக்கு ஆயிருக்காதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அப்படியே உண்மையை சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ரோகிணி, என்னங்க சொல்கிறீங்க அப்படின்றாங்க. உடனே சொல்கிறாங்க, ஆமாம் ரோகிணி, இந்த மருத்துவ குத்துறதுக்காக மாமா ஒரு கத்தியை வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க. அப்போ என்கிட்ட காட்டும் போது நான் மாமா கிட்ட எவ்வளோ சொன்னேன். ஆனால் மாமா என்ன பண்ணாங்கன்னா, ரேவதியோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு எனக்கு வேறு வழி தெரியல, அதனால தான் நான் இந்த மாதிரி வந்து செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் அதை வந்து அசால்ட்டாக விட்டுட்டேன். நான் அப்போவே மாமாவை பார்த்துருந்தேன்னா இந்த நிலைமையில மாமா இருந்திருக்கவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நினச்சி அழுகுறாங்க. அந்த இடத்துல இதை கேட்டுட்டு எல்லாருக்குமே ரொம்பவே பதட்டமாயிடுது. ஒரு கட்டத்தில் நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, சரிங்க நடந்ததெல்லாம் விடுங்க, இப்போ நம்ம நடக்க வேண்டியதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி வந்து சொல்கிறாங்க. உடனே ரேவதி சொல்கிறாங்க, ஆமாம் மாமா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், இப்போ நடக்க வேண்டிய காரியத்தை பார்க்கலாம். அப்பாவுக்காக நீங்கள் போய் டாக்டர்கிட்ட கொஞ்சம் பேசுங்க மாமா, அப்பாவுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட பேசுறதுக்கு ஒரு கட்டத்தில் நம்ம கார்த்தி போகிறாங்க. இந்த பக்கம் நம்ம சந்திரா ஒரு பக்கம் வந்து ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு அவங்க ஃபோன் அடிச்சுக்கிட்டு இருக்குது. அதை பார்த்துட்டு பதட்டமாகறாங்க. என்ன இரு இந்த மனுஷன் இந்த நேரத்தில் கால் பண்ணுறாரு, ஒரு வேளை ஹாஸ்பிட்டல் வெளியில் வந்து நிற்கிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா பதட்டமாயிடுறாங்க. இந்த பக்கம் இதை கவனிச்சிடுறாங்க நம்ம மயில். இந்த பக்கம் வந்து நம்ம சந்திரா வந்து உடனே ரேவதி கிட்ட சொல்கிறாங்க, அக்கா அழுது அவங்களோட முகத்தை பார்த்தியா ரேவதி, ரொம்பவே கலப்பாக இருக்காங்க, நான் போய் அவங்களுக்காக ஜூஸ் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமாக இருக்கிற மாதிரியே நம்ம சந்திரா வெளியில் போகிறாங்க. வெளியில் போனதுமே நம்ம சிவனாடியை பார்க்குறாங்க. என்னங்க இந்த நேரத்தில் இங்கே வந்துட்டுருக்கீங்க, இந்த கார்த்தி பையன் மட்டும் என்னை பார்த்தானா அவ்வளோதான், கண்டிப்பாக மாட்டிப்பேன் நான், ஏன்னா இப்போ என்னை குறி வச்சு அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா சிவனாடி கிட்ட சொல்கிறாங்க. உடனே சிவனாடி சொல்கிறாங்க, என்ன சந்திரா கல்யாணம் ஆச்சா இல்லையா, என்ன ஆச்சு அங்கே பிரச்சனை அப்படின்னும் போது, ஏங்க நம்ம நினச்சது ஒன்றா அங்கே நடந்தது ஒன்றா ஆயிடுச்சுங்க. இந்த மருது பையன் நம்மளை விட கேடியாக இருப்பான், மாமாவோட நிலைமைக்கு இந்த அளவுக்கு ஆளாக்கிட்டாங்க, அவன் தான் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கான், நான் நினச்சி கூட பார்க்கலங்க அவன் இந்த மாதிரி பண்ணுவான்ட்டு. ஆமாம் நம்ம நினச்சதுக்கு மேலேயே அவன் ஃப்ராடாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவனாடி சொல்கிறாங்க. இப்போ என்ன உங்கள் மாமா இறந்தா என்ன செத்தா என்ன எது ஆறுனா என்ன, நம்மளுக்கு என்ன பயன் இதனால் அப்படின்னும் போது, என்னங்க என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, அவன் கெட்டதுலேயும் ஒரு நல்லதை பண்ணிட்டு போயிருக்கான், இப்போ மாமாவோட நிலைமைக்கு அவன் வந்து இது பண்ணிட்டு போயிருக்கான்ல, மாமாவுக்கு ரொம்ப சீரியஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அதுக்கு தான் கேட்குறேன், அவர் செத்தாலும் உயிரோடு இருந்தாலும் நம்மளுக்கு இதனால் என்ன பயன் அப்படின்ற, அதுதாங்க உங்களுக்கு யோசிக்கிற ஒரு தன்மை இருந்தால் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. அன்னைக்கு அந்த ராஜசேதுபதி சொன்னார்ல, இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடக்கலைன்னா என்னோட உயிரை விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இந்த ராஜராஜனை வச்சு தான் அந்த கோயில் கும்பாபிஷேகத்தையும் நடத்தணும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த ராஜராஜன் மட்டும் இல்லைன்னா அந்த கும்பாபிஷேகமும் நடக்காது, அந்த ராஜராஜனும் உயிரை விட்டுருவான். ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய், இதை யோசிச்சிங்களா நீங்கள் எங்கேயாவது அப்படின்னா, ஆமாம் சந்திரா நான் யோசிக்கவே இல்லை அப்படின்னு. சரி அதை விடுங்க, இப்போதைக்கு நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க. இந்த ஊர் ஜனத்துக்கிட்ட போயிட்டு இந்த ராஜராஜன் உயிர் பழைக்க கிடைக்கிறான், அதனால இந்த கும்பாபிஷேகம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சந்தேகத்தை தூக்கி எழுப்பி விடுங்க அப்படின்றாங்க. உடனே அதுபடி எழுப்புனா கண்டிப்பாக இது நடக்குமா, ஆமாம் அப்போ ஊர் மக்கள் எல்லாருமே அந்த கும்பாபிஷேகத்தை நடத்துறதா
இல்லை அந்த பொறுப்பை நம்மக்கிட்ட கொடுக்கறதான்ட்டு யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ இந்த கும்பாபிஷேகம் நம்ம கையால் நடந்த மாதிரியும் இருக்கும், இந்த ஊர் மக்கள் முன்னாடியே நம்மளுக்கு மரியாதை கிடைக்கும், இந்த சாமுண்டீஸ்வரியும் புருஷனை இழந்து நிற்பால அது தானேங்க நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் சந்திரா, நீ சொன்னது கரெக்டு தான், சரி நான் சொன்னதை போய் நீங்கள் கரெக்டாக செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டத்துக்கு மேலே நம்ம சந்திரா சொல்லிட்டு உள்ளே வந்துடுறாங்களா. இந்த பக்கம் நம்ம கார்த்தி ரேவதியை தான் காட்டுறாங்க. ரேவதி போயிட்டு ரொம்பவே நன்றி மாமா, என்னோடய வாழ்க்கையை நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து அம்மா பேசுனதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்க, அம்மா பேசுனது எனக்குமே கோவம் தான், எனக்கு என்னமோ நீங்கள் சொல்கிறது ஏதோ ஒரு விஷயத்தில் சித்தி மேலே எனக்கு ஒரு டவுட் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்றாங்க. உடனே கார்த்தி சொல்கிறாங்க, நல்லதை என்றைக்குமே யாருமே வந்து கெட்டதாக தான் பார்ப்பாங்க, கெட்டதை தான் நல்லதாக பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான் இப்போ உங்கள் அம்மா எவ்வளோ ஆதாரத்தை கொடுத்தோம் அவங்கள நம்பிட்டு தான் இருக்காங்க, கண்டிப்பாக ஒரு நாள் வந்து வெளிச்சத்துக்கு வரும்ல அப்போ வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ரொம்பவே போல்டாக பதில் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க மாமா, நீங்கள் சொன்னது ஒரு விதத்தில் நல்லது தான், கெட்டது நடந்தாலும் ஒரு நல்லதில் ஒரு இது இருக்குல்ல, இன்றைக்கி என்னோடய வாழ்க்கையை நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க, அதை நினச்சி கூட பார்க்க முடியாது மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி ரொம்பவே வந்து பாசத்தோட மாமா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்களா. ஒரு கட்டத்தில் கார்த்திக்காக சாப்பிட்றதுக்காக பிரெட் வாங்கி வந்துட்டுருக்காங்க. நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் நேற்றுலேருந்தே சாப்பிடவே இல்லை, அப்பாவை நினச்சி நீங்கள் ரொம்பவே ஃபீல் பண்ணுறீங்க, அப்பாவுக்கு எதுவும் ஆகாது மாமா, அப்பா ரொம்பவே ஸ்ட்ராங்கானவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி வந்து கார்த்திக்கு வந்து மனசார வந்து அவங்களுக்கு தைரியம் கொடுத்துட்ருக்காங்க. இந்த பக்கம் ஊர் மக்கள் முன்னாடி நம்ம சிவனாடி போய் நின்றுட்டு கேள்வி மேலே கேள்வி எழுப்புறாங்க. என்ன சிவனாடி, எங்களை கூப்பிட்டுட்டு நீ பாட்டு பேசிக்கிட்டே இருக்க, நாங்கள் பேசணுமா இல்லை நீ பேசணுமா அப்படின்றாங்க. ஐயா, இந்த மாதிரி ராஜராஜன் உயிர் பழைக்க கிடைக்கிறாரு, இப்படி எப்படி வந்து கும்பாபிஷேகத்தை நடத்துவாங்க, நீங்களும் அவங்கள நம்பி 2 வருஷமாக கொடுக்குறீங்க, அவங்க வீட்டில் 2 வருஷமாகவே அபசகுனம் நடந்துக்கிட்டே இருக்குது, ஒருவேளை ராஜராஜன் உயிர் போயிடுச்சுன்னா இப்போ நம்ம எல்லாருமே அதுக்கு பலிக்கடவாயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ நீ சொல்கிறது என்னமோ ஒரு விதத்தில் நல்லதாக இருந்தாலும் ஆனால் இது சடனாக முடிவெடுக்க முடியாதுப்பா, அவரோட வாரிசு அடுத்தது இருக்காருல்ல, அவர் தானே பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் கார்த்தியை கூப்பிட்டு எது வந்தாலும் பேசலான்ட்டு கூப்பிட்டு பேசுகிறாங்க. உடனே ரேவதி என்ன மாமா ஆச்சுன்றாங்க. உடனே இல்லை ஊர் மக்கள் தான் கால் பண்ணுறாங்க, சரி பேசுங்க அப்படின்றாங்க. அப்புறம் அவங்க கூப்பிட்டதை பார்த்து நம்ம கார்த்தியும் சரி நான் வரேன் அப்படின்றாங்க. என்ன மாமா அப்படின்றாங்க. இல்லை இந்த மாதிரி பேசணும் அதுக்காக வர சொல்கிறாங்க, நீ பார்த்துக்கிறியா அப்படின்னா, நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்றாங்க. உடனே இவங்க எல்லாருமே அங்கே போகிறாங்க, கார்த்தி போகிறாங்க. அங்கே போனதுமே நம்ம சிவனாண்டி கார்த்தி முன்னாடியே நம்ம ராஜராஜன் பழைக்க மாட்டார் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, எங்கள் மாமாவுக்கு அடிப்பட்டது என்னமோ உண்மை தான், ஆனால் வந்து எங்கள் மாமா உயிர் பழைக்க மாட்டார் அப்படின்றதுலாம் உண்மை கிடையாது, கண்டிப்பாக ஒரு உயிர் பழிச்சு வருவார், இந்த கும்பாபிஷேகமும் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்னப்பா சிவனாண்டி, அதுதான் கார்த்தி தம்பதியே உறுதி கொடுத்துருச்சுல, இதுக்கப்புறம் நடக்கிற காரியத்தை பாரு அப்படி சொல்கிறாங்க. உடனே இதுக்கு மேலே நம்ம சந்திராவுக்கு ஃபோன் பண்ணி இங்கே நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. உடனே சரி நீங்கள் விடுங்க, அது நடக்கலைன்னா என்ன, இப்போ நாளைக்கு இந்த ராஜராஜனுக்கு ஆப்ரேஷன் நடக்க தானே போகுது, அங்கே வந்து டாக்டருங்க வந்து எல்லாம் உண்மையே சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவர் கிரிட்டிக்கலான நிலைமையில தான் இருக்கார், இப்போதைக்கு அவருக்கு ரத்த போக்கை நாங்கள் நிறுத்தியிருக்கோம், இதுக்கப்புறம் வந்து அவருக்கு ஒரு மேஜர் ஆப்ரேஷன் பண்ணால் அவருக்கு உயிர் பழக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருங்களும் சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் ஊர் பொதுமக்கள் எல்லாருமே சிவனாண்டிக்கு சொல்லி அனுப்பிடுறாங்களா. இந்த கோவத்தோட நம்ம சந்திரா கிட்ட தான் வராங்க. சந்திரா கிட்ட வந்து இந்த மாதிரி ஊர் பொதுமக்கள்லாம் அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னும் போது சந்திராக்குமே கோவம், ஆனாலும் சந்திராக்கு இப்போ ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு, நாளைக்கு இந்த மாதிரி அந்த ராஜராஜனுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, அதுக்கான ஏற்பாடுகள்லாம் நடந்துட்டுருக்கு, வெளியிலேருந்து டாக்டர்ஸ்லாம் வராங்க அப்படின்றாங்க. நம்ம என்ன பண்ணணும்னா அந்த டாக்டர்ஸுங்களை வரவிடாமல் நம்ம ஆட்களை வந்து டாக்டராக வந்து உள்ளே இறக்கணும், இறக்கி அந்த ஆப்ரேஷனில் ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி அந்த ராஜராஜன் பிழைக்காத அளவுக்கு நம்ம பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சந்திரா ஒரு திட்டத்தை போட்டு நம்ம சிவனாடி கிட்ட சொல்கிறாங்க. சூப்பர் சந்திரா அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் நம்ம சிவனாடியே சொல்கிறாங்களா. இந்த பக்கம் நம்ம பாட்டியை தான் காட்டுறாங்க. பாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம ராஜராஜனுக்கு இப்படி ஆயிடுச்சேன்ட்டு துடிச்சு வராங்க. நம்ம சாமுண்டீஸ்வரி நம்ம பாட்டியை பார்க்க விடாமல் தடுக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ரேவதி ஏமா அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பாட்டி வந்து அப்பாவை பார்த்தே ஆகணும் அப்படின்றாங்க. என்னால் அதுக்கெல்லாம் சம்மதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டியை பிடிச்சி வெளியில் தள்ளுறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம சாமுண்டீஸ்வரியை நம்ம பாட்டியை அரைஞ்சிட்றாங்க ஓங்கி. என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, இத்தனை வருஷமாக என் பிள்ளைக்காக தான் நான் வந்து அவனோட சந்தோஷத்துக்காக தான் உங்ககிட்ட என் பிள்ளையை விட்டு வச்சேன், நீ என்னமோ உங்கள் குடும்பத்தில் உங்கள் அம்மாவை நாங்கள் சாவடிச்சிட்டோன்ட்டு இத்தனை நாளாக என் பேத்திங்களோட என்னோட ஒட்டு உறவு இல்லாத எங்கள் எல்லாரையும் பிரித்து வச்சுருந்த, எல்லாத்துக்குமே ஒரு பொறுமை இருந்தது, பொறுமையாக இருந்தேன் நான்,
ஆனால் இன்னைக்கு என்னோட புள்ள வந்து உயிர் பழைக்க கிடைக்கிறான், அவனை என்னை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ சொல்கிறல, இதெல்லாம் நான் பேசுகிறேன்னு நினச்சிக்கேன் அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கோவப்பட்டு பேசுகிறாங்க. இதை பார்த்த சந்திரகலா எதையுமே பேச முடியாமல் அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிறாங்கன்னே சொல்லலாம். இதோட பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரோமோ முடியுது. நாளைக்கான ப்ரோமோவில் நம்ம சாமுண்டீஸ்வரி நம்ம சந்திரா வந்து மாட்டுவாங்களா சாமுண்டீஸ்வரி கிட்ட, இல்லை அந்த டாக்டர் விஷயத்தை நம்ம கார்த்தி கண்டுபிடிப்பாரா அப்படின்றத நாளைக்கான வீடியோவில் நம்ம பொறுத்திருந்து பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பார்த்துருக்கோங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.